Hello friends, Namaste. Welcome to my channel. இன்னைக்கு பச்சை பயிறு வச்சு கிறிஸ்பியான மிச்சர் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 1/4 கிலோ பச்சை பயிறு எடுத்துக்கறேங்க. 2 தடவை வாஷ் பண்ணிட்டு நைட்டே ஊற வச்சிட்டேங்க. பச்சை பயிறு ஊறிடுச்சுங்க. இந்த மாதிரி தண்ணி இல்லாம வடகட்டிக்கணும். கடலை மாவு 3 கரண்டி எடுத்துக்கறேங்க. அரிசி மாவு 2 ஸ்பூனுங்க. தேவையான அளவு சால்ட்டுங்க, கொஞ்சம் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் காரம், கொஞ்சம் பேக்கிங் சோடாங்க. இதெல்லாம் முதல்ல நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கணுங்க. நம்ம முறுக்கு புளியில் போட்டு நம்ம முறுக்கு சுடுற அளவுக்கு இருக்கணுங்க. இந்த மாதிரி முறுக்கு சுற்றதில் மாவெல்லாம் போட்டுக்கலாங்க. இப்போ எண்ணெயில் புழிஞ்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணுங்க. அப்போ தான் நம்ம கிறிஸ்பியாக நல்லா வரும். ஆயிடுச்சு. இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாங்க. எண்ணெயெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் எடுத்துடலாங்க. ஆயிடுச்சு. இதே எண்ணெயில் நடக்கல்ல 1 கப்பு போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம். ஆயிடுச்சுங்க. அடுத்தது பொட்டுக்கடலைங்க. இது 1/2 கப் போட்டிருக்கிறேன். இது வறுத்து எடுத்துடலாம். அடுத்து முந்திரி போட்டிருக்கிறேங்க. முந்திரி வறுத்து எடுத்துடலாம். பூண்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறம் இதையும் எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணுங்க. இப்போ நம்ம ஊற வச்ச பச்சை பயிறு 1 கப்பு போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கலக்கி விடணுங்க. நம்மளுக்கு பச்சை பயிறு நல்லா பொரிஞ்சிருச்சுங்கிறது எப்படி தெரியும்னா, இந்த மாதிரி மேலால் வந்துடுங்க. அந்த டைமில் நம்ம பச்சை பயிரெல்லாம் எடுத்துடலாம். நான் 1/4 கிலோ ஊற வச்சேங்க. அதுக்கு எனக்கு 3.5 கப்பு வந்திருக்குது. எல்லாமே இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துட்டேங்க. கடைசியாக ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டு அதுவும் பொரிச்சு எடுத்துடலாங்க. ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட் எடுத்துகிட்டு அதில் நம்ம வறுத்த பச்சை பயிரெல்லாம் போட்டுக்கலாங்க. அடுத்தது முறுக்கு, அதுவும் சின்ன சின்ன துண்டாக அப்படி உடச்சிக்கலாங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி அதுவும் இதில் போட்டுக்கலாம். அடுத்து நம்ம வறுத்த நடக்கல்ல, பொட்டுக்கடலை, அப்புறம் முந்திரி பருப்பு, பூண்டு வறுத்தது இதுவும் இதில் போட்டுக்கலாங்க. கடைசியாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்புங்க, 1/2 ஸ்பூன் காரம் போட்டிருக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்குறதா இருந்தால் 1 ஸ்பூன் சர்க்கரை மிக்சியில் பவுடர் பண்ணிவிட்டு இதில் போட்டு கலந்துக்கலாங்க. நம்ம கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த வருஷம் தீபாவளிக்கு நீங்களும் இந்த மாதிரி பச்சை பயிறு மிச்சர் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிடி ஹோம் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நன்றி. வணக்கம்.